வணக்கம். தமிழ்நாடு அரசு தற்போது கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன வகையில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது, அப்புறம் இந்த கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்போது இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது இதில் நல்லது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக எவ்வளவு பணியிடங்கள் அப்படின்னா மொத்தமாக 881 கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. பாடவாரியாக பார்க்கும்போது அதிகபட்சமான அந்த வேக்கன்சி இருக்கிறது இயற்பியல்ல 75 பணியிடங்கள் இருக்கு, பிபிஏல 71 பணியிடங்களும், பொருளியல்ல 70 பணியிடங்கள், வேதியியல்ல 68 பணியிடங்கள், கணினி அறிவியல்ல 66 பணியிடங்கள், வணிகவியல்ல காமர்ஸ்ல ஜெனரல் பொது அதுல 58 பணியிடங்கள் என்று மொத்தமாக 881 பணியிடங்கள் இருக்கு. நான் சொன்னது அதிகபட்சமான பணியிடங்கள் இருக்கிற அந்த இடங்கள் மட்டும் சொன்னேன். மொத்தமாக 38 விதமான பாடங்களுக்கு இந்த கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நடக்குது அப்படின்ற அறிவிப்பை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதற்கான இணையதளம் www.tngasa.org. இந்த இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் அது எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய், இதர பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் 200 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக இருக்கும். ஏற்கனவே இந்த கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு ஜூலை மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்போ ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்ப எண்ணை இப்போ விண்ணப்பிக்கும் போது குறிப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த விண்ணப்ப கட்டணம் செலுத்துறதுல இருந்து விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக அவங்க முதுநிலை பட்டம் முடித்திருக்கணும். முதுநிலை பட்டத்தில் 55% மதிப்பெண்ணை பெற்றிருக்கணும். குறைந்தபட்சம் அதாவது மினிமமா அவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் 55% இருக்கணும். ஒருவேளை அவங்க இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் 50% மதிப்பெண் பெற்று அவங்களுடைய தேர்ச்சி என்பது இருக்கணும். அதே மாதிரி பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஹெச்டி முடித்தவங்க நெட்டை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒன்று பிஹெச்டி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்லெட் அதாவது ஸ்டேட் லெக்சரர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்லது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்றில் தகுதி பெற்றிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெட்டில் தகுதி பெற்றிருக்கலாம், இல்லைன்னா நெட்டில் இருக்கிற அந்த ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தகுதியை அவங்க பெற்றிருக்கலாம். இதில் ஏதேனும் ஒன்றில் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும், ஒருவேளை பிஹெச்டி இல்லைன்னா. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவை. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன அந்த கல்வி தகுதி அதற்கான சான்றிதழ்கள் எல்லாம் அவசியம். முதுநிலை, முனைவர், ஸ்லெட், செட், நெட், ஜேஆர்எஃப் இதில் ஏதேனும் எதை நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதற்கான சான்றிதழ்கள் தேவை. அதே மாதிரி கல்வி தகுதி மதிப்பெண் படி பாடவாரியாக தான் இந்த தரவரிசை பட்டியலை அவங்க வெளியிட போகிறாங்க. அதனால அதற்கான சான்றிதழ்கள் என்பது அவசியம். அது இல்லாமல் ரிசர்வேஷனை நீங்கள் பெறணும் அப்படின்னா அந்த சாதி சான்றிதழ் அப்படின்றதும் அவசியம். ஸோ விண்ணப்பிக்கும் போது அது என்னென்ன விவரங்களெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அது சார்ந்த சான்றிதழ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது நல்லது. சரி, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா இதற்கு தேர்வு இல்லை, எழுத்து தேர்வு கிடையாது. இது உங்களோட கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தான் அதிகபட்ச மார்க் கொடுக்குறாங்க. அதாவது கல்வி தகுதிக்கு 85 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க, 15 மதிப்பெண்கள் நேர்காணலுக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த கல்வி தகுதியில் எதற்கு எவ்வளவு மதிப்பெண் அப்படின்றத பார்க்கலாம். பிஹெச்டி முடிச்சு நெட் ஜேஆர்எஃப்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் அவங்களுக்கு மொத்த மதிப்பெண்ணான 85 மதிப்பெண்களும் கொடுக்கப்படும். பிஹெச்டி முடிச்சு நெட்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா 83 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். பிஹெச்டி முடிச்சு ஸ்லெட் இல்லைன்னா செட்ல தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 81 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். பிஹெச்டி மட்டும் முடித்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் 79 மதிப்பெண்கள் அவங்களுக்கு வழங்கப்படுது. முதுநிலை பட்டமும் நெட் ஜேஆர்எஃப் தகுதியும் இருந்ததுன்னா 77 மதிப்பெண்கள், முதுநிலை பட்டமும் நெட்டுடைய தகுதியும் இருந்தது அப்படின்னா 75 மதிப்பெண்கள், முதுநிலை பட்டம் முடிச்சதுட்டு ஸ்லெட் இல்லைன்னா செட்டில் அவங்களோட தகுதி இருந்தது அப்படின்னா 73 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். இந்த வகையில தான் அந்த கல்வி தகுதிக்கான மதிப்பெண் அப்படின்றத கேட்டகரைஸ் பண்றாங்க. அடுத்ததாக நேர்காணல். இப்போ கல்வி தகுதிக்கு 85 மதிப்பெண்கள்னா நேர்காணலுக்கு 15 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுது. அதையும் 3 விதமா பிரிக்கிறாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் பாடப்பிரிவு புலமை அதை
சார்ந்த சோதனை நடத்தப்படும். அதற்கு மொத்தமாக 5 மதிப்பெண்கள் வச்சிருக்காங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அதற்கான மதிப்பெண் கொடுக்கப்படும். அடுத்ததாக மொழி தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு 5 மதிப்பெண்கள் மொத்தமாக இருக்கு. ஆளுமை பண்புகள் எந்த அளவுக்கு இருக்கு என்பதற்கு 5 மதிப்பெண்கள், மொத்தமாக 15 மதிப்பெண்கள். உங்களோட கல்வி தகுதி, அடுத்ததாக நேர்காணல். கல்வி தகுதியின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் போடப்பட்டு அந்த அடிப்படையில் தான் 1:3 அப்படின்ற அந்த ரேஷியோவில் உங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. அந்த நேர்காணல் மதிப்பெண், அந்த கல்வி தகுதி மதிப்பெண், இது இரண்டையும் சேர்த்து தான் தேர்வு பட்டியலில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது முடிவாகும். இதற்கான தேர்வுக்குழு, நேர்காணலை யார் நடத்துவாங்க அப்படின்றதுக்கு மண்டல அளவில் ஒரு தேர்வுக்குழுவை நியமனம் செய்வோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டல இணை இயக்குனர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த குழுவோட தலைவராக இருப்பாங்க. ரீஜனல் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. அதற்கு கீழே நிலை 1ல் இருக்கிற கல்லூரியுடைய முதல்வர் அவர் இருப்பார். அதே மாதிரி பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல்வர் ஒருவர், அப்படி இல்லை முதல்வர் நிலை 1லேயோ நிலை 2லேயோ இல்லாத பட்சத்தில் மூத்த இணை பேராசிரியரும் அந்த குழுவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2 பாட வல்லுநர்கள் இணை பேராசிரியர் நிலைக்கு குறையாதவர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த தேர்வுக்குழு இருக்கும். அந்த தேர்வுக்குழு தான் அந்த நேர்காணலை நடத்துவாங்க. அந்த நேர்காணல் 1:3, அதாவது ஒரு பணியிடத்திற்கு 3 பேர் என்ற விதத்தில் தான் அந்த பட்டியல் தயார் செய்வாங்க. அந்த அடிப்படையில் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க. அப்படி நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த சான்றிதழ்கள் எல்லாத்தோட அசல் ஒரிஜினல்ஸ் தேவைப்படும். அடுத்ததா இது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான சில தகவல்களை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு மண்டலத்தை சேர்ந்த 3 கல்லூரிகளை வரிசைப்படுத்தி விண்ணப்பிக்க முடியும். வெவ்வேறு மண்டலங்கள் அப்படி இல்லாமல் 3 கல்லூரிகளுக்கு வரிசைப்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வானதிலிருந்து 5 நாட்களுக்குள்ளாகவே பணியில் சேர்ந்துடணும் அப்படின்றது இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா வேற ஒரு வேலையில் இருக்கிறவங்க இப்படி இதற்கு விண்ணப்பிக்கும் போது அந்த நாளில் சேர்றதுக்கு தயாராக இருக்கணும். ஒருவேளை அப்படி அந்த 5 நாட்களுக்குள்ள சேரலை அப்படின்னா இந்த தரவரிசை பட்டியல்லையே வெயிட்டிங் லிஸ்ட்ல அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவங்களை வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த தேர்வு செய்யப்பட்டவர் அதில் சேராத பட்சத்தில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு போகும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கறது 11 மாதங்கள் தற்காலிக பணி தான் இது. இவர்களுக்கான ஒரு மாத ஊதியம் 25,000 ரூபாய். இதை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி இந்த தகவலை இந்த பணியில் சேர்றவங்களுக்கான தகவலாக முதல் நாளிலேயே அந்த செலெக்ஷன் ஆகும்போதே சொல்லிடணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது கௌரவ விரிவுரையாளராக அவங்க ஒரு இடத்துல சேர்றாங்க, ஒரு வேக்கண்ட்ல சேர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வேக்கண்ட் ஒரு பெர்மனன்ட் போஸ்ட்டாக அது நிரப்பப்படுது அல்லது வேற ஒரு டிப்ளாய்மெண்ட் மூலமாக ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அங்கே சேர்ந்துடுறாரு அப்படின்னா அப்போதிலிருந்து இந்த கெஸ்ட் லெக்சர், அதாவது கௌரவ விரிவுரையாளர் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார் என்று சொல்லப்படுது. இந்த கௌரவ விரிவுரையாளர் நோட்டிஃபிகேஷன் சார்ந்த தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். இது சார்ந்த சில சிக்கல்களும் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகவலையும் நான் சொல்றேன். 25,000 ரூபாய் ஊதியம் இது 50,000 ரூபாயாக உயர்த்தப்படணும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறவங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அது கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்குகளாகவும் தொடுக்கப்பட்டு இதுவரைக்கும் பல தீர்ப்புகளும் வந்துருச்சு. ஸோ யூஜிசி பரிந்துரைக்கிறது ஒரு கௌரவ விரிவுரையாளருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் 50,000 ரூபாய், ஆனால் 25,000 ரூபாய் என்று தான் தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து அதை கொடுக்குறாங்க. யூஜிசி அந்த ரூல்ஸ் வைத்திருக்கலாம், ஆனால் அந்த ரூல்ஸின் அடிப்படையில் இந்த கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டை நாங்கள் ஃபில் பண்ணலை, அதனால 25,000 ரூபாய் தான் ஊதியம் என்று தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக நீதிமன்றங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு கௌரவ விரிவுரையாளர்களுடைய இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த அறிவிப்பு சார்ந்தே நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு தற்காலிக பணியிடம் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, ஆனால் இவங்களை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையும் இருக்கு. அது சார்ந்த அரசாணையும் 2019ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. அரசாணை எண் 56 அதுபடி 2019க்கு முன்பு நிரந்தரப்படுத்தப்படணும், அதாவது முன்பு பணியில் சேர்ந்தவர்கள், அதாவது PhD நெட் முடித்தவர்களை நிரந்தரப்படுத்தணும். கௌரவ விரிவுரையாளர்களில் இந்த கேட்டகரி ஆட்களை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஜிஓ சொல்லுது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்றதுக்காகவும் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அது சாதகமான தீர்ப்பு வந்தாலும் கூட அது இன்னமும் அமல்படுத்தப்படலை அப்படின்ற அந்த தகவலும் சொல்கிறாங்க.
மொத்தமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 7000த்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கிற அரசு கல்லூரிகள் மொத்தமாக 186 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கல்லூரிகளில் பெரும்பாலான இடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் தான் பணியாற்றுறாங்க. இப்போ 11 மாதங்கள் அவர்களுக்கான தற்காலிக காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு 11 மாதங்கள் முடியும் போதும் அடுத்து எவ்வளவு நாட்களுக்கு அது நீட்டிக்கப்படுது என்பதற்கான புது ஜிஓவை வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு தொடர்ந்து ஊதியம் கொடுக்கப்படும். அந்த அரசாணை வெளியானாதான் அவங்களுக்கான ஊதியம் கிடைக்கும். அது ஒருவேளை அந்த அரசாணை தாமதமாகிற பட்சத்தில் அந்த ஊதியமும் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும் என்ற கோரிக்கையும் நம்ம மறுக்க முடியாது.